ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாமே எல்லாம் கேமரேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட தமிழில் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் விருதுநகர் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 1 இயர் முன்னாடி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ கிராஃப்ட் பண்ணோன்னா 5000 கிராஃப்ட் பண்ணோம். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பிரதர் எனக்கு இது எப்படியாவது ஹை டென்சிட்டியாக பண்ணி கொடுத்துருங்க, உங்களை மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், பிரதர் ஹை டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹை டென்சிட்டி வராது. அதுக்கு காரணம் என்னன்னா, டோனர் ஏரியா வந்து டென்சிட்டி அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹை டென்சிட்டியாக வரும். சப்போஸ் உங்களுக்கு மீடியமாக தான் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ வந்து நம்ம ஃபேக்காக வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஃபேக்கான என்ன சொல்கிறது, உங்களுக்கு அப்படி ரிசல்ட்ஸ் வந்துடும், உங்களுக்கு இப்படி வந்துடும், ஸோ அவர் மாதிரி வந்துடும் சொல்ல மாட்டோம். ஸோ உங்களோட டோனர் ஏரியா எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லி நாங்கள் வந்து 100% வந்து ட்ரூ மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ எனக்குமே பாருங்களேன், ஸோ டோனர் எப்படி இருக்குது, ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் ஏன் வீடியோவில் வந்து திரும்ப அடிக்கடி நான் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோஸ் நிறையா பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஹை டென்சிட்டியான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, ஓகே நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துடும் நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருமா, ஹை டென்சிட்டியாக வரும்னா நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த டோனர் ஏரியா பாருங்கள், நீங்களே செக் பண்ணுங்கள், உங்கள் கையை வச்சே பாருங்கள். ஸோ பிடிச்சா எந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களே ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து ஹை டென்சிட்டியாக வருமா, இல்லை மீடியமாக ரிசல்ட்ஸ் தான் வருமா, இல்லை லோ ரிசல்ட்ஸ் தான் வருமா சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்களே பிளான் பண்ணலாம். அப்படி எதுவும் உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம கன்சல்டேஷனில் வந்து விசிட் பண்ணுங்கள். கன்சல்டேஷனுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது, ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். ஸோ நம்ம எப்போ வந்து சேனல் ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன் மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு எந்த கிளினிக்லேயும் இல்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து காஸ்ட் சேவிங் ப்ளஸ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஸோ நிறைய இடங்களை பார்த்தா மினாசில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் மினாசில் தேவை கிடையாது, அது இன்னும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து 6 வருஷம் ஆச்சு இல்லையா. ஸோ நம்ம வந்து கிளினிக் வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணி 2.5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 2.5 இயர்ஸ் வந்து நாங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து மெனாசிட் சஜஸ்ட் பண்ணுறதில்லை, பயோட்டின் சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணுறதில்லை. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரியாக பிஆர்பி எடுக்கணும், ஜிஎம்சி எடுக்கணும், கம்பல்சரியாக வந்து அவங்களை வந்து கட்டாயப்படுத்துறதில்லை. ஏன்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பேக்கில் வந்து நியூ ஃபாலிகல்ஸ் அதை நம்ம எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து முடி வளர்ந்துடும். இதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து எதுவும் தேவையில்லை. ஸோ எதுக்காக மெயின்டெனன்ஸ் தேவைன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இவருக்கு வந்து 5000 கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கோம். அது மேலே டாப்பில் வந்து பண்ணாத இடம் இருக்கு இல்லையா, எக்ஸிஸ்டிங் ஹேர். ஸோ இது வந்து எப்போனாலும் கொட்டலாம். ஸோ வந்து 1 மாதத்துக்கு கொட்டலாம், இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு கொட்டலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சு கொட்டலாம், இல்லை 2-3 வருஷம் கழிச்சு கொட்டலாம். அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அவர் வந்து சேவ் பண்ணணும்னா, அந்த முடியை காப்பாற்றிக்கணும்னா அவரோட லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும். அது வந்து எப்படி பண்ணாது, நேச்சுரல் வேஸ்ட்டாக நாங்கள் வந்து சில டிப்ஸு கொடுப்போம், இது ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி ஒரு சேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும், அவருக்கு இருக்க முடியும், அவர் காப்பாற்றிக்கலாம். இதுக்குமே நாங்கள் வந்து மெனாஸை சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ வேறு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துக்கு காப்பாற்றிக்காக மெனாஸை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, ஸோ பேக்கில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, அந்த முடியை காப்பாற்றிங்கன்னா நீங்கள் மெனாஸை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 4 வருஷம் தேவைப்படுது, 5 வருஷம் தேவைப்படுது, அது வரை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி வந்து கொட்ட தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கம்மி பண்ணாலுமே கிராஜுவலாக வந்து முடி கொட்ட தான் செய்யும். ஒரு சில நீங்கள் நிப்பாட்டினா கண்டிப்பாக கொட்டிடும். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அது போக இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் ஹேரை காப்பாற்றுருக்காங்க, இங்கே யூஸ் பண்ணுறீங்க, இங்கே யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ரெண்டுமே நீங்கள் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக விட்றீங்க. ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் முடியும் கொட்டும், எக்ஸிஸ்டிங் ஹேர் கொட்டும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாதுன்னா நம்ம வந்து மெனாசிலே சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஹேர் வந்து எப்படி நேச்சுரல் வேஸ்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதை பற்றி நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ எக்ஸிஸ்டிங் ஹேர் வந்து ரொம்ப கொட்ட ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்க ப்ரோ, நாங்களே வந்து திரும்ப வந்து செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இங்கே 4000 பண்ணுறோன்னா க்ரௌன் ஏரியாவில் ஒரு 2000 ஆக போகுது. ஸோ நம்ம வந்து தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ 6000 கிராஃப்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டோனர் ஏரியா நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் ஃபுல் பால்டாக இருந்தாலும் கவர் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 4000 தான் இருக்க முடியுதுன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 4000 வச்சுக்கிட்டு ஸோ அந்த முடி இழுத்து சீவினிங்கன்னா இப்படி கவர் பண்ணுறமா பண்ணிக்கலாம். இது வந்து டோனர் இல்லாத ஆளுங்களுக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிரேடு 1லேருந்து கிரேடு 5 வரைக்குமே கம்ப்ளீட்டாக வந்து டென்சிட்டி வந்து அல்டிமேட்டாக வரும். ஸோ கிரேடு 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு டென்சிட்டியாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவ்வளோ ரிசல்ட்ஸை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
என் பேர் தங்கரத்னம், திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். மொத்தம் 5500 கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அப்புறம் ஒன்றுமே தெரியல, பெயின் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. April 24, 2024 பண்ணியும் 24 ஏப்ரல் வரைக்கும் கேப் போட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் இங்கே உள்ள டாக்டர்ஸை வந்து பார்த்து நல்லா பேசினாங்க, நல்லா சஜஷன் பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் April 24, 2024 அப்போ நல்லா பண்ணிட்டு அன்றைக்கி தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, பெயின் அவ்வளோவா இல்லை, நல்லா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே, மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ஹேர்லாம் நல்லா ஆகிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஆயிடுச்சு.